என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த மாதம் அமேசானுடைய ஒரு சூப்பரான டீல் ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன டீல்னா, அமேசான் பிரைம் டேஸ் 2024 என்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 2 நாளைக்கு வரப்போகுது. டேட்ஸ் என்னென்னா ஜூலை 20 மற்றும் ஜூலை 21. இந்த ஆஃபர் ஒரு சூப்பரான ஆஃபர்னே சொல்லலாம். நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அந்த மாதிரி எல்லா கேட்டகரியில் நீங்கள் ப்ரைஸ் கம்மியாக நீங்கள் பை பண்ணிக்கலாம். பட் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா, இந்த ஆஃபர் ஒன்லி ஃபார் பிரைம் கஸ்டமர்ஸ். நீங்கள் அமேசானுடைய பிரைம் மெம்பர்ஷிப் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆஃபர் கிடைக்கும். நீங்கள் ரெகுலர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா இந்த ஆஃபர் கிடைக்காது. பட் சில பேர் டவுட் இருக்கும், நான் ஒரு 500 rupees நான் பை பண்ண போகிறேன். பட் நான் இதுக்காக நான் 1500 rupees நான் ஸ்பெண்ட் பண்ணி நான் பிரைம் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு ப்ளஸ் நான் என்னோட ப்ராடக்ட் வாங்கினேன்னா நான் நிறைய ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். எனக்கு அந்த ஆஃபருக்கான யூஸ் பண்ண மாதிரியே இருக்காது. ஏதாவது வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இதுக்காகவே அமேசான் ஒரு சூப்பரான ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க பிரைமில். என்ன ஆஃபர்னா, அமேசான் பிரைம் ஷாப்பிங் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் 1500 rupees நீங்கள் பே பண்ணி நீங்கள் அமேசான் பிரைம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த அமேசான் பிரைமில் அந்த அமேசான் பிரைம் மூவிஸ் நீங்கள் பார்க்கலாம். கூட அமேசானோட மியூசிக் ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. கூட உங்களுக்கு ஃபாஸ்ட் அண்ட் டெலிவரிலாம் கொடுப்பாங்க. பட் இப்போ புதுசாக ஷாப்பிங் எடிஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன எடிஷன்னா, நீங்கள் ஒன்லி 399 rupees நீங்கள் கட்டினா மட்டும் போதும். வருஷத்துக்கு கிட்டினீங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர்ஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு நீங்கள் 399 rupees நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மூவிஸ் எதுவுமே வராது. இந்த மியூசிக் எதுவுமே வராது. ஒன்லி ஃபார் ஷாப்பிங்க்கு மட்டும் 1 yearக்கு நீங்கள் பை பண்ணிங்கன்னா 399 rupees நீங்கள் பே பண்ணி வாங்கலாம். அது ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்குது. வேணும்னா பை பண்ணிக்கோங்க. இதான் ஆஃபர்ஸ் வரப்போது. நீங்கள் வேணும்னா பை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அமேசான் பிரைம் கஸ்டமர் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது. என்னென்ன பெனிஃபிட்ஸ்னால், உங்களுக்கு ஃபாஸ்ட் டெலிவரி பண்ணுவாங்க. கூட எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்க்குலாம் 1 day டெலிவரி ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதுவும் எனேபிள் பண்ணிடுவாங்க. கூடவே உங்ககிட்ட அமேசான் பேயோடைய ஐசிஐசி கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கூடுதலாக 5% டிஸ்கவுண்ட்டும் கொடுப்பாங்க. இப்போ போன வருஷம்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, உங்கள்கிட்ட ஐசிஐசி மற்றும் எஸ்பிஐக்கான கிரெடிட் கார்டு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 10% ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வருஷம் உங்ககிட்ட ஐசிஐசி மற்றும் எஸ்பிஐ உடைய கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு ரெண்டுமே இருந்தால் கூட உங்களுக்கு 10% ஆஃபர் கொடுக்குறாங்க. அதுவும் இருக்கு. நிறைய பேர் டெபிட் கார்டு தான் யூஸ் பண்ணுவீங்க. அதனால நீங்களும் உங்களோட ஐசிஐசி கார்டு மற்றும் எஸ்பிஐ கார்டு இருந்துச்சுன்னா உங்களாலையும் 10% டிஸ்கவுண்ட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்னென்ன ஃபோன்ஸுக்குலாம் ஆஃபர் தர போகிறாங்க, எந்த ஃபோன்ஸ் எல்லாமே நல்ல ஃபோன்ஸு, கூட எவ்வளோ ப்ரைஸ் கம்மி பண்ணியிருக்காங்க எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். நீங்கள் பார்த்து உங்களுடைய கௌதம் சேனல், வாங்க வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஃபோன்னா, ஐஃபோன் 13. இந்த ஃபோன் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் முன்னாடி லான்ச் பண்ண ஃபோன்னே சொல்லலாம். இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஃபோன் ஒரு சூப்பரான ஃபோன்னே சொல்லலாம். இந்த ஃபோனோட குயிக்கான ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோன் உங்களுக்கு 6.1 inch ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. A15 பைனெக் சிப்செட் இருக்குது. 12 மெகாபிக்சலுக்கான கேமரா, 3240 mAh பேட்டரி மற்றும் 15 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அவங்க வெப்சைட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 60,000 போட்டு கட் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரைஸுக்கு வரலான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40,000 rupees வரும்னு தெரிய வந்திருக்கு. லீக் சிஸ்டம் சொல்லிட்டு இருக்கேன், கன்ஃபார்மாக தெரிய வரல. முன்ன பின்ன இருக்கலாம். பட் உங்களுக்கு 40,000 rupeesங்கிறது இந்த ஃபோன் வரப்போகுது. இந்த ஃபோனுங்கிறது 40,000 வாங்கினீங்கன்னா ஒரு நல்ல ஃபோனை சொல்லலாம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம செகண்ட் ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஃபோன்னா, ஒன் ப்ளஸ் ரீசெண்டாக OnePlus Nord CE4 Lite 5G லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோன் தான் செகண்ட் பிளேஸில் இருக்குது. இந்த ஃபோனோட குயிக்கான ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோனில் உங்களுக்கு 6.67 inch AMOLED டிஸ்பிளே, Snapdragon 695 50 மெகாபிக்சலுக்கான கேமரா, 5110 mAh பேட்டரி, 80 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அவங்க வெப்சைட்டில் என்ன ப்ரைஸ் போட்டிருக்காங்கன்னா 25,000 rupees போட்டிருக்காங்க. பட் உங்களுக்கு ஆஃபரில் கிட்டத்தட்ட 19,000 rupees அரௌண்ட் வரப்போகுது. அதுவும் சொல்லிக்கிறேன். நீங்கள் கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 19,000 வரப்போகுது. அதுவும் சொல்கிறேன். கூடவே இந்த ப்ரைஸ் எல்லாமே எக்ஸாக்டாக சொல்லலை. நான் லீக்ஸ் வச்சு பார்க்கும்போது சொல்லிட்டு இருக்கேன். பட் அவங்க அரௌண்ட் அவ்வளோதான் வரும், 19,000 வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோன் நல்ல ஃபோன்னே சொல்லலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தேர்ட் ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஃபோன்னா, ரெட்மியோடைய 13 5G. இந்த ஃபோனோட குயிக்கான ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோனில் உங்களுக்கு 6.67 inch LCD டிஸ்பிளே, MediaTek Helios G85 ப்ராசஸர், 50 மெகாபிக்சலுக்கான கேமரா, 5000 mAh மேசிவ் பேட்டரி, கூட 18 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஃபோன் நான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த ஃபோனில் உங்களுக்கு டிஸ்பிளேயும் நல்ல ஒரு கம்மியாக டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கூட
உங்களுக்கு வந்து ப்ராசஸர் பொறுத்தளவுக்கும் டீசெண்டாகவே இருக்க போகுது. இந்த ஃபோன் ப்ரைஸ் பொறுத்தளவுக்கு ஆஃபரில் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 10,499 rupees உங்களுக்கு வரப்போகுது. கம்மின்னு சொல்லலாம். உங்களுக்கு 10,000 தான் பட்ஜெட், எனக்கு இந்த மாதிரி ஃபோன் ஓகேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். பட் நீங்கள் வந்து நல்ல ஒரு ப்ராசஸர் வேணும், நல்ல ஒரு டிஸ்பிளே வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. ஒரு டீசெண்டான ஃபோன்னே சொல்லலாம். இந்த ஃபோன் தான் வந்து தேர்ட் ஃபோன் Redmi 13C 5G. இப்போ நம்ம ஃபோர்த் ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஃபோன்னா ஃப்ளாக்ஷிப், சாம்சங்கோட ஃப்ளாக்ஷிப் ஃபோனாக சொல்ல போகிறேன். என்ன ஃபோன்னா சாம்சங் கேலக்ஸி S23 Ultra. இந்த ஃபோனுக்கு ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஃபோனுடைய ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து 6.8 இன்ச்க்கான AMOLED டிஸ்பிளே, Snapdragon 8 Gen 2 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, 200 மெகாபிக்சலுக்கான கேமரா. இந்த ஃபோனில் 5000 mAhக்கான மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. கூட 45 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அவங்க வெப்சைட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஃபோன் வந்து 1,50,000 rupeesனு சொல்லியிருக்காங்க. பட் உங்களுக்கு ஆஃபரில் வந்து அரௌண்ட் உங்களுக்கு வந்து 1,26,000 rupees வரும்னு தெரிய வந்திருக்கு. நீங்கள் கார்டு ஆஃபர் அந்த மாதிரி ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா 1,26,000 வரப்போகுது. அது மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரைஸும் வந்து கன்ஃபார்மாக கிடையாது, உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக சொல்லலை. நான் லீக்ஸ் வச்சு பார்க்கும்போது இதான் தெரிய வந்திருக்கு. இந்த ஃபோன் வந்து தேர்ட் ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு வந்து சாம்சங்கோடைய S23 Ultra வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆஃபரில் பை பண்ணலாம். இப்போ நம்ம அஞ்சாவது ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஃபோன்னா ரியல்மி கிட்ட இருந்து ஒரு ஃபோன் நல்ல ஒரு டீலில் கொண்டு வந்திருக்காங்க நார்சோ சீரீஸில். என்ன ஃபோன்னா ரியல்மி நார்சோ 70X. இந்த ஃபோனும் வந்து நல்ல டீலில் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனுடைய ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து 6.72 இன்ச்க்கான LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. MediaTek 6100 Plus இருக்குது. 50 மெகாபிக்சலுக்கான கேமரா, 5000 mAhக்கான பேட்டரி, 45 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அவங்க வந்து வெப்சைட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா 17,999 rupees இந்த ஃபோன் போட்டு அதை எரேஸ் பண்ணிட்டு டேஷிங் போட்டிருக்காங்க. என்ன ப்ரைஸில் வரலாம்னா கிட்டத்தட்ட அவங்க 12,000 rupeesல வரும்னு தெரிய வந்திருக்கு லீக்ஸ் வச்சு பார்க்கும்போது. நீங்கள் கார்டு ஆஃபர் அந்த SBI கார்டு 10% நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 12,000 அந்த மாதிரி அரௌண்டில் வரப்போகுது. இதுவும் வந்து தெரிய வந்திருக்கு. இதுதான் வந்து அஞ்சாவது ஸ்மார்ட் ஃபோன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிக்ஸ்த் ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஃபோன்னா IQ உடைய Z9. இந்த ஃபோனுக்கு வந்து ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபோனுடைய ஸ்பெக்ஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோன் அவங்களுக்கு வந்து 6.67 இன்ச்க்கான AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. Dimensity 7200, 50 மெகாபிக்சலுக்கான கேமரா. இந்த ஃபோன் 5000 mAhக்கான மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. கூடவே 44 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அவங்க வெப்சைட்டில் வந்து எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 25,000 rupees போட்டிருக்காங்க. பட் உங்களுக்கு ஆஃபரில் வந்து அரௌண்ட் 17,000லேருந்து 18,000க்குள்ளே வரும்னு தெரிய வந்திருக்கு. நீங்கள் கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட் வரப்போகுது. வேணும்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். நல்ல ஒரு ஃபோன்னே சொல்லலாம். இந்த ஃபோன் தான் வந்து 6th பிளேஸ் பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம 7th ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஃபோன்னா OnePlus உடைய ஃப்ளாக்ஷிப் மொபைல், அதாவது OnePlus 12 ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோனுக்கும் வந்து ஒரு ஹியூஜ் டிஸ்கவுண்ட் தர போகிறாங்க. என்னன்னு பார்க்க முடியும், மறக்காம இதோட ஸ்பெக்ஸ் பார்த்துடலாம். இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து 6.82 இன்ச்க்கான AMOLED டிஸ்பிளே, Snapdragon 8 Gen 3 கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான கேமரா, 5400 mAhக்கான பேட்டரி, 100 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா வெப்சைட்டில் வந்து 65,000 போட்டிருக்காங்க. பட் உங்களுக்கு ஆஃபரில் வந்து அரௌண்ட் 60,000 rupeesல வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தெரிய வந்திருக்கு லீக்ஸ் வச்சு பார்க்கும்போது. நீங்கள் கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து அரௌண்ட் நீங்கள் 60,000க்கு நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். அது வந்து தெரிய வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து நல்ல டீல் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருப்போம். இப்போ வந்து இந்த மாதம் வந்து அமேசானில் வந்து சில ஃபோன்ஸ் லான்ச் ஆக போகுது. அது என்னென்ன ஃபோன்ஸ்னு பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஃபோன்னா சாம்சங்கோட M சீரீஸில் சாம்சங் கேலக்ஸி M35 5G இந்த ஃபோன் லான்ச் ஆக போகுது அமேசானில் இந்த மாதம். என்னைக்குன்னா ஜூலை 17 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. என்ன ப்ரைஸில் வரப்போகுதுன்னா அரௌண்ட் 20,000 rupeesல வரப்போகுது. அது வந்து கன்ஃபார்ம் தெரிய வரல. லீக்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த ப்ரைஸில் வரும் தெரிய வந்திருக்கு. இதான் வந்து முதல் ஸ்மார்ட் ஃபோன். இப்போ நம்ம செகண்ட் ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஃபோன்னா IQ Z9 Lite. நம்ம IQ Z9 பார்த்துருந்தோம். அதோட லைட் வெர்ஷன் வரப்போகுது இந்த மாதம் அமேசானில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஃபோன் அரௌண்ட் உங்களுக்கு வந்து 15,000 rupees உங்களுக்கு லான்ச் ஆக போகுது. என்னைக்கு வரப்போகுதுன்னா ஜூலை 15 அன்னைக்கு இந்த ஃபோன் வந்து அமேசானில் லான்ச் பண்ண போகிறாங்க. யாருக்கா வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம பை பண்ணிக்கலாம். கூட வந்து இது எல்லாத்துக்கும் அன்பாக்சிங் வேணும்னா மறக்காம கவர் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இது வந்து செகண்ட் ஸ்மார்ட் ஃபோன் IQ Z9 Lite. இப்போ நம்ம தேர்ட் ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஃபோன்னா OnePlus Nord CE4 Lite 5G. இந்த ஃபோன் வந்து இந்த மாதம் லான்ச் ஆக போகுது. இந்த ஃபோன் ஆல்ரெடி லான்ச் ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லான்ச் ஆயிடுச்சு. இந்த ஃபோனுடைய ஒரு புது கலர் வந்து இந்த மாதம் லான்ச் பண்ண போகிறாங்க. என்ன கலர்னா ஆரஞ்சு கலர். இந்த ஃபோனுடைய ஆரஞ்சு கலர் வந்து வரப்போதான். உங்களுக்கு பிடிச்ச கலர் மறக்காம கவர் பண்ணுங்க. டேட் தெரிய வரல, கம்மிங் சூன் போட்டிருக்காங்க. அதுவும் வந்து மென்ஷன் ஆயிருக்கு. இந்த ஃபோன் போது வாங்குவீங்களா, அதில் வந்து ஆரஞ்சு கலர் வாங்குவீங்களா மறக்காம கவர் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.
இப்போ நம்ம ஃபோர்த் ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஃபோன்னா ரெட்மி 13 5G. இந்த ஃபோன் வந்து கூடிய சீக்கிரம் இந்த மாதம் லான்ச் ஆக போகுது. இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் 13,000 rupees உங்களுக்கு வந்து வரப்போதாம். கூட வந்து என்னைக்கு லான்ச் ஆக போகுதுன்னா ஜூலை 12 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. இந்த ஃபோனுக்காக யாராவது வெயிட் பண்ணுறீங்களா? இந்த ஃபோன் வந்து நல்ல ஒரு கம்மி பட்ஜெட்டில் நல்ல ஒரு டீசெண்டான ஸ்பெக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபோனும் வந்து கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது. யாருக்கா வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம பை பண்ணிக்கோங்க, டீசெண்டாக இருக்க போகுது. இப்போ நம்ம 5வது ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஃபோன்னா ஹானர் தரப்புலேருந்து ஹானர் 200 5G ஒரு ஃபோன் வரப்போகுது. இந்த ஃபோன் மெயினாக வந்து கேமராக்காக தான் கொண்டு வந்திருக்காங்களாம். கேமரா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து எவ்வளோ ப்ரைஸில் வரப்போகுதுன்னா அரௌண்ட் உங்களுக்கு 45,000 வந்து 50,000 rupees உங்களுக்கு வந்து அரௌண்ட் வரப்போகுது. நீங்கள் கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி இன்னும் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. என்னைக்கு லான்ச் ஆக போகுதுன்னா ஜூலை 18 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. இந்த ஃபோன் வந்து ஒரு நல்ல ஃபோனே சொல்லலாம். நம்ம சேனல் அன்பாக்சிங் வேணுமா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ போட்டுருவோம். இப்போ நம்ம லாஸ்ட் ஃபோன், அதாவது 6வது ஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஃபோன்னா லாவா பிளேஸ் எக்ஸ். இந்த ஃபோன் வந்து இன்றைக்கி அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. பட் நீங்கள் அமேசானில் வாங்குறதா இருந்தீங்கன்னா நீங்கள் 20 ஜூலை தான் நீங்கள் வாங்க முடியும். அதுவும் வந்து மென்ஷன் ஆயிருக்கு. இந்த ஃபோன் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 14,000 rupees உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு ஃபோனே சொல்லலாம். அதுவும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோன் தான் வந்து அமேசானில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க இந்த மாதம். கூட வந்து என்னென்ன ஃபோன்ஸ்லாம் நீங்கள் வந்து ஆஃபரில் வாங்கலாம்னு சொல்லியிருப்பேன். பட் இதோட முடிய போகிறது கிடையாது. இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து OnePlusக்கே வந்து தனி செக்ஷன் இருக்குது. கூட வந்து ஒரு பிராண்டுக்கும் வந்து தனித்தனி ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ நம்ம கவர் பண்ணோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 minutes ஆயிரும். அதனால வந்து வீடியோ போட முடியாது. இந்த வீடியோவில் வந்து எல்லா பிராண்ட்லேருந்தும் உங்களுக்கு நல்ல ஃபோன்ஸ் சொல்லியிருப்பேன். இப்போ தனித்தனியாக வீடியோ வேணுமா நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். இப்போ வந்து OnePlus, சில பேர் OnePlusல மட்டும் வாங்கணும்னு நினைப்பீங்க, சில பேர் வந்து Realmeலேருந்து வாங்கணும்னு நினைப்பீங்க, சில பேர் வந்து Redmi நினைப்பீங்க. ஒரு பர்சனும் ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கணும்னு நினைப்பீங்க. அதனால் வந்து ஒரு பிராண்டுக்கும் தனியாக வீடியோ போடவா, அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ போடுறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணி பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோன் அவங்க பிளான் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.